இன்னைக்கு நாம பீஃபோட ஈரல் வச்சு நல்ல சூப்பரான கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். இன்னைக்கு கிரேவி பண்ணுறதுக்காக பீஃபோட ஈரல் நான் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு ஒரு 2 தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு மேலே கழுவுனா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி பண்ணுறதுக்காக 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லிச்செடி, 2 சின்ன பழுத்த தக்காளி எடுத்து அதையும் நல்லா குட்டியாக வெட்டியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, காரத்துக்காக 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு கடல் பாசி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு ஏலக்காய், 3 பட்டை, ஒரு சின்ன அன்னாச்சி பூ, அதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் தேங்காய், ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லிச்செடி சேர்த்து இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி பண்ணுறதுக்காக அடுப்பில் குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இதில் ஒரு பெரிய பட்டையை 2ஆக உடச்சி 2 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 3 கடல் பாசி, ஒரு பிரியாணி இலையை 2ஆக பிச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் நொறுக்கி கூட சேர்த்துக்கிடலாம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கிடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். எடுத்த பச்சை மிளகாவை நடுவில் கீறி சேர்த்துக்கிடலாம். அப்போ தான் உரப்பு நல்லா இறங்கும். இப்போ வெங்காயம் வசங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வசக்கிக்கிடலாம். உப்பு சேர்த்து வசங்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வசங்கிடும். வெங்காயம் வசக்கும் போது ப்ரௌன் கலரில் வந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வசக்கிக்கங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துக்கிடலாம். இந்த எண்ணெயிலேயே வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழைவாக மசிஞ்சு வெந்து தக்காளியோட சாறு எல்லாமே நல்லா எண்ணெயில் இறங்கியிருக்கணும். அந்தளவுக்கு நம்ம வசக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக மசிஞ்சு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நான் நல்லா வசக்கிக்கிறேன். இதோட பச்சை வாடை போகிற அளவு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கழுவி வச்சிருக்கிற ஈரலை சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க, கன்சீவாக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஈரலை நம்ம இந்த மாதிரி கிரேவி வச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 1 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா வசக்கி விட்டுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வசக்காமல் சும்மா அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே கறியிலேருந்து இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக நான் குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலே அரைச்சது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நம்ம சேர்த்த மசாலாவோட நல்லா பரட்டிக்கிடலாம். இந்த ஈரலை நல்லா பரட்டினதுக்கப்புறமா இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கிடலாம். ரத்தம் இல்லாதவங்களுக்கெலாம் டாக்டர் இந்த மாதிரி ஈரல் வச்சு தான் சாப்பிட சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லது நம்மளோட உடம்புக்கு. இப்போ பாருங்கள், நல்லா இதை எண்ணெயிலே வசக்கினதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிடலாம். நம்ம புதினா மல்லி சேர்த்து அரைச்சதுனால நல்லா பச்சை கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தரன்னு கொதிக்குதில்ல. இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கிடலாம். உங்கள் குக்கருக்கு தகுந்தாப்பில் நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. 3 விசில் ப்ரெஷர் எல்லாமே போனதுக்கப்புறவு ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணும்போதே நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்குல்ல சுற்றி. ஸ்மெல்லு நல்லா கமன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லியை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம ஒரு மசாலா அரைச்சி சேர்த்துருக்கோம்ல, அதனால இது ரொம்ப சூப்பராக நல்ல மணமாக இருக்குது. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட பீஃப் ஈரல் கிரேவி ரொம்ப சூப்பராக மணமாக சுவையாக தயாராகிருச்சு. இது கொஞ்சம் டைம் ஆக நல்ல கெட்டித்தன்மை தரும். ஏன்னா நம்ம மசாலா அரைச்சி உள்ளே ஊற்றிருக்கோம்ல, அதனால இதை எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கு கூடவும், ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு கூடவும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படியே உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.